சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை விவரத்தை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டு போலீசார் தாக்கியதில் படுகாயமடைந்து உயிரிழந்தனர். இந்த வழக்கில் 9 போலீசார் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 23ஆம் தேதி மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் இந்த வழக்கின் தீர்ப்பை பிறப்பித்தார். அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 9 பேரும் குற்றவாளிகள் என்றும் இவர்களுக்கு தண்டனை வழங்குவது குறித்து சிபிஐ மற்றும் மாநில அரசு ஆகியவை தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி தண்டனை விவரங்கள் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் அறிக்கை சமர்ப்பிக்காததால் கோபமடைந்த நீதிபதி அறிக்கை வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க முடியும் என தெரிவித்தார். இதையடுத்து வழக்கை மீண்டும் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.